அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் முழுவதும் மிகவும் சவாலான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ராகு மற்றும் கேதுவின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, சில பல விஷயங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குகின்றது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் தங்களை பொறுத்த வரைக்கும் அதிக மன அமைதியின்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ராகுவின் தாக்கத்தால் அவர்களால் சரியான முடிவுகளால் எடுக்க முடியாமல் நிதி சிக்கல்களையும் நீங்க சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. அதனால தான் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஜோதிடர்களும் அறிவுறுத்துறாங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய ஆரோக்கியத்தை பெருமளவில் பாதிக்க செய்யறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க வாய்ப்பாக அமைகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையுமே சிறப்பு கவனத்தை செலுத்தணும். இந்த காலம் முழுவதுமே அதிகப்படியான பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஆனால் மே மாதத்தினுடைய கடைசி வாரம் 4வது வாரத்தில் நிலைமை ஓரளவுக்கு சீரடைய ஆரம்பிச்சிடும். 4வது வாரத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருந்தாலும் முதல் 3 வாரங்கள் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நாள்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக வேலை மற்றும் தொழில் துறைகளில் இருக்கிறவங்க தங்களுடைய சக ஊழியர்களிடமிருந்து அழுத்தத்தை எதிர்கொள்வாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீங்கள் திட்டமிடலோடு சிந்தித்து செயல்படுவதும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் தொழிலதிபர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில், வியாபாரிகளாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு மற்றும் கேது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடினமான காலநிலைகளை உருவாக்குவாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சிரமப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது, இழுபறியாகுது, கால தாமதமாகுது, ரொம்பவே நாங்கள் சிரமப்படணும், அலையணும் அப்படின்னு தான் அந்த விஷயம் முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தை சிறிது காலத்திற்கு நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது எல்லாமே ராகு மற்றும் கேதுவினுடைய தாக்கத்தால் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு அதிகப்படியான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும். அதை கடந்து நீங்கள் அந்த விஷயத்தை முடித்தாலும் கூட அது உங்களுக்கு வெற்றியை தராது. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட செயல்களை, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. ரொம்ப காலத்திற்கு கிடையாது, இந்த 3 வாரத்திற்கு நீங்கள் தள்ளி வைத்தால் போதுமானது. மே மாதத்தினுடைய 4வது வாரத்தில் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க. அதற்கு முன்பாக நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப சிரமப்பட்டு செய்யும் போது உங்களுக்கு அது பிரச்சனையாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாதீங்க. அதே நேரம் முதலீடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவசரப்படாமல் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அவர்கள் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்கணும். அதே நேரம் தங்களுடைய கோபத்தை கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. இந்த காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய பெயரும் புகழும் சேதமடைய வாய்ப்புகள் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களின் கவனம் பாதிக்கப்படலாம். நிதி பரிவர்த்தனைகளில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அதே நேரம் குடும்பத்தில் அமைதியின்மை நிலவவும் வாய்ப்புகள் இருக்கு. திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் எழலாம். வேலை மாற விரும்புவோர் நல்ல நாட்களுக்காக காத்திருக்க வேண்டுங்க. அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். நிதி விஷயங்கள்லையும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் நலனில் கவனத்தை செலுத்த பாருங்க. அரசாங்க காரியங்கள் முடிகிறதுல தாமதங்கள் உருவாகலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வழக்கமான பணி
பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சிலருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். மாத பிற்பகுதியில் தாய்மாமன் வகையில் அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்க செய்கின்றது. அதே நேரம் தேவையில்லாத சகவாசத்தில் இருந்து நீங்க விடப்படுவீங்க. நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வாங்க. அதே நேரம் மாத பிற்பகுதியில் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் போன தெய்வ பிரார்த்தனையையும் நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். குறித்த நேரத்திற்குள்ளாக வேலைகளை முடிக்க முடியாதபடி சில தடங்கல்களும் உருவாகலாம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு மாத பிற்பகுதியில் குறைந்த ஊதியத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராகத்தாங்க இருக்கும். ஒரு மந்தமான சூழ்நிலையில தான் நடைபெறும். பிற்பகுதியில் வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலையே இருக்க பெற்றாலும் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது. கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே நேரம் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பணவரவு தேவைக்கும் சற்று அதிகமாக கிடைக்கிறதுனால செலவுகள் போக சிறிது சேமிக்கவும் முடியும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருந்து கொள்ள பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப நல்லதுங்க. உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகவே முடிய ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சிலருக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் எப்படியாவது பணம் கிடைச்சிடும். இந்த நேரத்தில் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதே நேரம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும், அதாவது அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால அவர்களுடன் கனிவான அணுகுமுறையை மிகவும் அவசியமாக ஏற்படுத்தி கொள்ளுங்க. பற்றுவரவில் பிரச்சனை எதுவும் கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் சில நேரங்களில் முடிந்தாலும், அதாவது காரிய தடை தாமதங்கள் சில நேரங்களில் விலகினாலும் சில விஷயங்களில் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையை கிரகங்கள் தங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு காரியங்களை ஆற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த நேரத்தில் எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பயம் உங்களுக்கு இருக்கும். ஒரு விதமான குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அதனால் எதுலேயுமே நீங்கள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இருந்தாலும் மன அமைதியை நீங்கள் நாடுவது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான குழப்பமான நேரத்தில், மனம் பதட்டப்படக்கூடிய நேரத்தில், பய உணர்வோடு இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது, சுதாரித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டாலும் உடனே நிவாரணம் கிடைச்சிடுங்க. பழைய கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலத்தின் மாத முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிற்பகுதியில் அவர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால அவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் பாருங்க.
தாய்மாமன் மூலமா எதிர்பார்த்த காரியங்கள் அதிக அலைச்சலை தருவதுடன் வீண் விரயத்தையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது சற்று மன வருத்தத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். குடும்பமானவரை அவர்களை கண்டிக்காமல் விட்டுப்பிடித்து செல்வது நல்லது. அலுவலக பணியில இருப்பவர்களுக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துவிட முடிவதுடன் சக ஊழியர்களுக்கும் தக்க ஆலோசனை கூறி உதவி செய்வீங்க. வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு மாத இறுதியில வேலை கிடைக்கும். வீட்டில் இருந்தபடி வேலை செய்பவர்கள் அலுவலகம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். மறைமுக தொல்லைகள் சிறிது சிறிதாக குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. நிதானித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலம் முழுவதும் இருக்குங்க. இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது பல நன்மைகளை ஏற்படுத்தும்.